ஓம் சாந்தி. ஆத்மாவாகிய நான் இந்த சரீரமாகிய ஆடையின் நெற்றிப்புருவ மத்தியில் அமர்ந்திருக்கின்றேன். ஐம்பூதங்களால் ஆன இவ்வுடம்பானது ஆத்மாவாகிய என்னை கட்டுப்படுத்தவில்லை என்பதை நான் இப்போது உறுதி செய்கின்றேன். நெற்றி புருவ மத்தியே எனது சிம்மாசனம். ஊனக்கண்ணுக்கு புலப்படாதவனாகிய நான் இந்த நெற்றி புருவ மத்தியில் மிகவும் சௌகரியமாக அமர்ந்திருந்தவாறு சரீரத்தின் ஐம்புலன்களை ஆட்சி செய்கின்றேன். நான் உண்மையான சுதந்திரத்தை உணர்கின்றேன். ஐம்புலன்களின் பந்தனத்திலிருந்து முற்றுமுழுதாக விடுபடுகின்ற போது மட்டுமே என்னால் இந்த உண்மையான சுதந்திரத்தை உணர முடியும். இப்பொழுது நான் அந்த தனித்துவமான சுதந்திரத்தை உணர்கின்றேன். நான் ஆத்மா நெற்றி புருவ மத்தியில் இருந்தவாறு எனக்குள்ளே ஆழமாகச் சென்று என்னை பரிசோதனை செய்கின்றேன். இப்போது நான் எனக்குள்ளே பார்க்கின்றேன். என்னால் என்னை உணர முடிகிறது. என்னால் என்னை பற்றி வேறு பிரிக்க முடிகின்றது. அந்த வகையில் நான் இப்போது என்னுடைய எண்ணங்களின் ஓட்டத்தை பரிசோதிக்கின்றேன். சாதகமான எண்ணங்களை மாத்திரமே இப்போது நான் எனக்குள்ளே அனுமதிக்கின்றேன். இதனால் ஆத்மாவின் ஆதி தர்மமாகிய அமைதியை உணர்கின்றேன். ஆத்மாவாகிய நான் அமைதி சொரூபமானவர் என்பதை ஆழமாக உணரத் தொடங்குகிறேன். இந்த அமைதி நிலையை உறுதிப்படுத்தியவாறு நான் இப்பொழுது என்னுடைய ஒளியினால் ஆன தேவதை உடம்பு எனும் ஆடையை அணிந்து கொண்டு சூட்சும வதனத்தை வந்தடைகின்றேன். சூட்சும வதனத்தில் தேவதை வடிவில் வீற்றிருக்கும் என்னுடைய இனிய பாபா பிரம்ம பாபாவுக்கு முன்னால் அமர்கிறேன். பால் போல் வெண்ணிறமாகிய சூட்சும உலகம் எனக்கு மேலும் ஒரு படி சௌகரியமான அனுபவத்தையும்
அமைதியின் அடுத்த படி நிலையையும் உணர வைக்கின்றது. பாபாவின் அருகில் மேலும் சென்று அவருடைய ஒளி உடம்பின் ஊடாக சிவபாபாவின் திருஷ்டியையும் பெற்றுக்கொள்கின்றேன். அமைதி கதிர்கள் எனக்குள்ளே ஊடுருவுகின்றன. பாபா என் கண்களை பார்த்தவாறு இறை அனுபவத்தை அவரின் சக்திமிக்க கண்களின் ஊடாக எனக்கு வழங்குகின்றார். நானும் அதை பெற்றுக்கொள்கின்றேன். மேலும் மேலும் புத்துணர்ச்சி அடைந்தவாறு என் ஆழ்மனதிலுள்ள அமைதிக்கு தடையான விடயங்களை பற்றி பாபாவுடன் இதயபூர்வமாக உரையாடுகின்றேன். நேற்று நடைபெற்ற விடயங்கள் மட்டும் அல்லாது கடந்த வாரம், கடந்த மாதம், கடந்த வருடம் நடைபெற்ற விடயங்களையும் மீட்டு பார்க்கின்றேன். எதுவெல்லாம் இக்கணம் வரைக்கும் எனது அமைதிக்கு இடையூறாக உள்ளதோ அதையெல்லாம் மிகவும் சாதாரணமாக பாபாவிடம் கூறுகின்றேன். பாப்தாதா எனது இரு கரங்களையும் பற்றி பிடித்தவாறு என்னை செவிசாய்த்தவாறு உள்ளார். நானும் ஆழமாக சிந்தித்து எனது நினைவில் என்னை பற்றியுள்ள அனைத்து விடயங்களையும் பாபாவிடம் கூறுகின்றேன். என்னுடைய நினைவில் உள்ள விடயங்கள் நான் என்னுடைய சம்ஸ்காரங்கள் சம்ஸ்காரங்களில் ஏதாவது விடயங்கள் என்னை பாரமாக்கக்கூடியவாறு தேங்கி இருந்தால் அந்த விடயங்களை மையமாக வைத்து எண்ணங்கள் உருவாகும்.
அவையே எனது அமைதிக்கு தடையாக அமையும் என்பதை இதயபூர்வமாக உணர்கின்றேன். அதனால் என் மனதில் புதைந்து கிடக்கும் அனைத்து விடயங்கள் பற்றியும் பாபாவிடம் உரையாடுகின்றேன். சூட்சும உலகமானது சங்கம யுகத்தில் பிராமண ஆத்மாக்கள் இவ்வாறான சம்பாசனையினை மேற்கொள்வதற்காகவே விசேடமாக உருவாக்கப்பட்டது. பாபாவிடம் உரையாட காலம் ஒருபோதும் தடையாக அமையப் போவதில்லை. போதுமான அளவு நேரத்தை எடுத்து பாபாவிடம் நான் உரையாடுகிறேன். பாபாவிடம் உரையாட நானும் அமைதி நிலையில் மிகவும் திருப்தியான நிலையை அடைகின்றேன். இத்தகைய திருப்தியான நிலையில் என்னுடைய ஒளி உடம்பை சூட்சும வதனத்தில் விட்டுவிட்டு என்னுடைய அனாதி வடிவமாகிய ஜோதி ரூபத்தை எடுக்கின்றேன். ஆத்மாவாகிய நான் இப்போது என்னுடைய வீடாகிய முக்திதாமமாகிய செம்பொன்னிற உலகை அடைகின்றேன். அங்கே என்னைப் போல பல ஆத்மாக்கள் உள்ளனர். ஆத்மாக்களின் தந்தையான மேலான பரம்பொருள் சிவபாபாவை அடைகின்றேன். அமைதிக்கடலான சிவபாபாவினுள் நான்
மூழ்குகிறேன். முற்றுமுழுதாக அமைதியில் திளைத்து சிவபாபாவை அனுபவம் செய்கிறேன். அனுபவம் செய்கின்றேன். அனுபவம் செய்கின்றேன். அமைதி என்பது வீணான எதிர்மறையான எண்ணங்களை 100% வெற்றி கொண்ட நிலை. ஜோதி வடிவாகிய பாபாவில் மூழ்குகின்ற போது அந்த தனித்தன்மையை உணர்கின்றேன். மனதுக்கு சௌகரியத்தை மட்டுமே அளிக்கும் எண்ணங்கள் அதாவது நல்ல சாதகமான விழுமியங்களை அடிப்படையாக கொண்ட எண்ணங்கள் மட்டுமே உருவாகுகின்ற நிலை அமைதி நிலை ஆகும். இப்போது யோதி வடிவமாகிய சிவபாபாவில் மூழ்கியவாறு அத்தகைய தனித்துவம் வாய்ந்த அமைதியை உணர்ந்து அனுபவம் செய்கின்றேன். அனுபவம் என்பது ஓர் இலகுவான பயிற்சியாகும். நான் விரும்பிய நதிக்கரையில் நின்று குளிர்ந்த தென்றலை எவ்வாறு என்னை மீறி உணர்ந்து அனுபவம் செய்வேனோ அதேபோல் செம்பொன்னிற ஒளி
உலகத்திலே மேலான பரம்பொருளாகிய அமைதிக்கடலாகிய பாபாவிலே மூழ்கியவாறு அமைதியை அனுபவம் செய்கின்றேன். உலக மக்களோ அமைதிக்காக பல இடங்களை தேடி அலைகின்றனர். ஆத்மாவாகிய நானோ அமைதியின் எல்லாவிதமான அனுபவத்தையும் விதையாகிய பாபாவிலே மூழ்கி அனுபவித்தவாறே பெற்றுக்கொண்டு உள்ளேன். அமைதி கடலிலே மூழ்கிய அனுபவத்திலே இக்கணம் வரை நான் உள்ளேன். சுயத்தை பற்றிய தெளிவுடனும் பாபாவை பற்றிய புரிந்துணர்வுடனும் மட்டுமே அடையக்கூடிய மிகவும் பெருமதி வாய்ந்த விடயம் அமைதி. அத்தகைய தனித்துவம் வாய்ந்த அமைதியை அனுபவம் செய்தவாறு, அதாவது அமைதியின் அளவு கடந்த அனுபவத்தை பெற்றவாறு, அதாவது அமைதியின் நிகரற்ற பெறுபேறுகளை உணர்ந்தவாறு இப்பொழுது எனது இனிய பாபாவை சந்தோஷக் கடலாக அனுபவம் செய்யத் தொடங்குகின்றேன். சிவனின் கூடையின் நிழலிலே இருந்தால் பயமே இல்லையே. சிவனின் கூடையின் நிழலிலே இருந்தால் பயமே இல்லையே. உலகம் முழுவதும் எதிர்த்து நின்றாலும், உலகம் முழுவதும் எதிர்த்து நின்றாலும் சிவனின்
நிழலிலே இருந்தால் பயமே இல்லையே. உலகம் முழுவதும் எதிர்த்து நின்றாலும், உலகம் முழுவதும் எதிர்த்து நின்றாலும் சிவனின் துணையே போதுமே. சிவனின் குடையின் நிழலிலே இருந்தால் பயமே இல்லையே. உலகத்தில் உள்ள உறவுகள் எல்லாம் எதையோ இங்கு எதிர்பார்க்கும். அனைத்திலும் உயர்ந்த தந்தையின் மனமோ அன்பு ஒன்றையே எதிர்பார்க்கும். உலகத்தில் உள்ள உறவுகள் எல்லாம் எதையோ இங்கு எதிர்பார்க்கும். அனைத்திலும் உயர்ந்த தந்தையின் மனமோ அன்பு ஒன்றையே எதிர்பார்க்கும். அன்பை தந்திடும் நல்வுள்ளமே ஆண்டவர் வாழும் நல் இல்லமே. உலகம் முழுவதும் எதிர்த்து நின்றாலும், உலகம் முழுவதும் எதிர்த்து நின்றாலும் சிவனின் துணையே போதுமே. சிவனின் குடையின் நிழலிலே இருந்தால் பயமே இல்லையே. இருண்ட வாழ்வில் ஒளியினை ஏற்ற ஈஸ்வரன் இறங்கி வந்தாரே. இரும்பாய் போன இதயத்தை எல்லாம் பொன்னாய் மாற்றம் செய்தாரே. இருண்ட வாழ்வில் ஒளியினை ஏற்ற ஈஸ்வரன் இறங்கி வந்தாரே. இரும்பாய் போன இதயத்தை எல்லாம் பொன்னாய் மாற்றம் செய்தாரே. தந்தை தந்த அன்பிலே மறந்தேன் உடல் எனும் உணர்வையே. உலகம் முழுவதும் எதிர்த்து நின்றாலும், உலகம் முழுவதும் எதிர்த்து நின்றாலும் சிவனின் துணையே போதுமே. சிவனின் குடையின் நிழலிலே இருந்தால் பயமே இல்லையே. சிவனின் குடையின் நிழலிலே இருந்தால் பயமே இல்லையே. உலகம் முழுவதும் எதிர்த்து வந்தாலும், உலகம் முழுவதும் எதிர்த்து வந்தாலும் சிவனின் துணையே போதுமே. உலகம் முழுவதும் எதிர்த்து நின்றாலும், உலகம் முழுவதும் எதிர்த்து நின்றாலும் சிவனின் துணையே போதுமே. சிவனின் குடையின் நிழலிலே இருந்தால் பயமே இல்லையே. பாபா பரம் ஜோதி.
நான் ஒரு ஜோதி. இரு தீச்சுவாலைகள் இணையும் போது எவ்வாறு அது ஒரு தீச்சுவாலையாக மாறுகிறதோ அவ்வாறு நானும் பாபாவும் முக்திதாமமாகிய செம்பொன்னிற வீட்டில் ஒன்றிணைகின்ற போது ஒரு ஜோதியாக ஆகுகின்றோம். இந்த நிலையில் அளவு கடந்த சந்தோஷத்தை அனுபவம் செய்கின்றேன். இதுவரை காலமும் என்னை சந்தோஷப்படுத்த பல்வேறு சடப்பொருட்கள் சார்ந்து நிகழ்வுகளை நடத்தினேன். அதாவது பஞ்ச தத்துவங்கள் மட்டுமே என்னை சந்தோஷப்படுத்த முடியும், அதுவே எனது ஆதாரம் என நம்பியிருந்தேன். இப்பொழுது இவ்வாறான பஞ்சபூதங்களை வென்ற நிலையில் உள்ள சந்தோஷத்தை சிவபாபாவில் உணர்ந்து அனுபவம் செய்கின்றேன். உலக நியதிப்படி சத்தியுகத்திலிருந்து கலியுகம் வரை எனது சந்தோஷத்திற்கு சடப்பொருளையே நம்பியிருந்தேன். ஆனால் எனக்கு தெரியும், சத்தியுகத்திலிருந்து பஞ்சபூதங்களின் நிலை கீழ் இறங்குகிறது.
அதனால் என்னுடைய நிலையும் கீழ் இறங்குகிறது. சங்கமயுகத்தில் என்னுடைய பாபா இதன் உண்மை தன்மையையும் உலக சக்கரத்தின் நியதியையும் எனக்கு உணர்த்தி சடப்பொருளை வென்ற நிலையில் உள்ள சந்தோஷத்தை எனக்கு தெளிவுபடுத்துகின்றார். இதனால் நான் சடப்பொருளையும் ஐம்புலன்களையும் வென்று ஜோதி வடிவமாகிய என்னுடைய நிலையையும் தந்தையின் நிலையையும் உணர்ந்து பாபாவுடன் ஒன்றிணைந்தவாறு என்றுமே மாறாத எல்லையற்ற சந்தோஷத்தை அனுபவம் செய்கின்றேன். இந்த அனுபவம் எந்த ஒரு சரீரதாரி சார்ந்ததும் அல்ல. வெளி விடயங்களால் பாதிக்கக்கூடியதும் அல்ல. பாபா மட்டுமே நிரந்தரமானவர். அவரே சதாசிவன். சதா சந்தோஷ நிலையில் திளைத்திருந்தவாறே அதனுடைய முழு வெகுமதியையும்
உணர்கிறேன். எல்லைக்குட்பட்ட மனிதர்களால் இந்த சந்தோஷத்தினுடைய அளவையோ பெறுமதியையோ அனுபவிக்க முடியாது என்பதையும் உணர்கின்றேன். இந்த அனுபவத்திற்காக மக்கள் பல நிகழ்வுகளை நடத்தி பல ரூபாய்களை செலவு செய்கின்றனர். ஆனால் நானோ மிக இலகுவாக பாபாவிடம் இருந்து அனைத்தையும் உணர்ந்து பெறுகின்றேன். எந்தவிதமான சந்தோஷத்தின் அனுபவத்திற்கும் பாபாவிடம் குறைவே இல்லை. அந்த அளவிற்கு நான் பாபாவுடன் இணைந்து இந்த அனுபவத்தை பெறுகின்றேன். இதனால் என்னுடைய அகராதியில் வேண்டும் என்ற வார்த்தை அர்த்தம் அற்றது ஆகுகிறது. என்னுடைய சௌகரியத்திற்காக ஒருபோதுமே வேண்டும் என்ற வார்த்தையை பயன்படுத்த தேவை இல்லாத அளவிற்கு அத்தனை தனித்துவம் வாய்ந்த சந்தோஷத்தை சிவபாபாவுடன் அனுபவம் செய்கின்றேன்.
பாபாவும் நானும் ஒரு சுவாலையாக இணைந்திருந்து இந்த அனுபவத்தை உணர்வது என்பது ஒரு சாதாரணமான விடயம் அல்ல. பல கோடி மக்கள் இந்த ஜோதி வடிவமான பரம்பொருளை நம்பி அவரை பல்வேறு ரூபங்களில் தேடி அலைகின்றனர். ஆனால் பாபாவோ என்னை தேர்ந்தெடுத்து அவரின் நிகரற்ற அனுபவத்தை எனக்கு தனிப்பட்ட முறையில் வழங்குகின்றார். நானும் அனுபவம் செய்து கொண்டே உள்ளேன். பாபா எவ்வாறு தனித்துவமாக உள்ளாரோ அவ்வாறே நானும் அவருடைய அனுபவத்தை பெறுகின்ற போது தனித்துவமானவராக ஆகிக் கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது நான் மேலான பரம்பொருளை தூய்மை கடலாக அனுபவம் செய்கின்றேன். ஏனெனில் எனக்கு தெரியும் அமைதியும் சந்தோஷமும் முழுமை அடையும் போது தூய்மை இலகுவான விடயமாக மாறுகிறது. அமைதிக்கும் சந்தோஷத்திற்கும் தாய் தூய்மையே ஆகும்.
இதனாலேயே எனது பிராமண வாழ்க்கையில் தூய்மையானது மிக உறுதியான அத்திவாரமாக மாறுகிறது. அது மட்டுமல்லாது அதுவே என்னை பாதுகாக்கும் கவசமாகவும் மாறுகிறது. இந்த பழைய உலகில் தூய்மையே எனது பாதுகாப்பு கவசம். இப்பொழுது நான் பாபாவை தூய்மை கடலாக உணர்ந்து அனுபவம் செய்கின்றேன். எவ்வாறு ஒரு தேனீயானது தேனில் மூழ்கி அதில் தத்தளிக்கின்றதோ அதேபோல் நானும் தூய்மை கடலில் மூழ்கியவாறு தூய்மையின் அனுபவத்தை உணர்கின்றேன். மேலும் அதன் ஆழத்திற்கு செல்கின்றேன். இந்த மூழ்குதல் சுகமான அனுபவத்தையே எனக்கு வழங்குகிறது.
பாபா உன் நினைவினில் அமிர்தம் அருந்துகிறேன். பாபா உன் நினைவினில் அமிர்தம் அருந்துகிறேன். அமிர்தம் அருந்துகிறேன். நல்லுறவில் அமைதியின் நிழல் காண்கிறேன். பாபா 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 உன் நினைவினில் அமிர்தம் அருந்துகிறேன். அமிர்தம் அருந்துகிறேன். உன்னுறவற்றையும் உலகின் சுகம் என்ன சுகம்? உன் துணையை தவிர வேறேது சுகம்? கண்மணியாய் உன் கண்ணில் வைத்தாய். கண்மணியாய் உன் கண்ணில் வைத்தாய். மண்ணில் மைந்தராய் வாழ வழி தந்தாய். வாழ வழி தந்தாய். பாபா பாபா உன் நினைவினில் அமிர்தம் அருந்துகிறேன். அமிர்தம் அருந்துகிறேன். உன்னருளின்றி உலகின் வரம் என்ன வரம்? உன் உணர்வை தவிர வேறேது இதம்? அதிகாலையில் என் நெஞ்சில் வந்தாய். அதிகாலையில் என் நெஞ்சில் வந்தாய். விண்ணில் சாந்தமாய் யோக நிலை தந்தாய். யோக நிலை தந்தாய். பாபா பாபா உன் நினைவினில் அமிர்தம் அருந்துகிறேன். பாபா உன் நினைவினில் அமிர்தம் அருந்துகிறேன். அமிர்தம் அருந்துகிறேன். நல்லுறவில் அமைதியின் நிழல் காண்கிறேன். பாபா 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 உன் நினைவினில் அமிர்தம் அருந்துகிறேன். அமிர்தம் அருந்துகிறேன். தூய்மை கடலிலே மூழ்குகின்ற பாக்கியம் பெற்ற நான்
பாபாவின் மேன்மையான நிகரற்ற வாசகங்களை ஏற்று கடைப்பிடிக்கக்கூடியவனாக மாறுகின்றேன். தூய்மையினை கிரகிக்கும் நிலை, தரம், அளவு அதிகரிப்பதை உணர்கின்றேன். அமைதியும் சந்தோஷமும் பெறப்படுகின்ற போது தூய்மை என்பது எனக்கு எட்டாத தூரத்தில் உள்ள பொருள் அல்ல என்பதை நான் உணர்கின்றேன். செம்பொன்னிற ஒளியுலகத்தில் நான் திளைத்திருந்தவாறே தூய்மையின் ஆழத்துக்கு சென்று கொண்டிருக்கின்றேன். ஏனெனில் என்னுடைய 63 பிறவி கணக்கு தீர்க்கப்பட வேண்டும். என்னுடைய கர்ம கணக்கை தீர்க்கின்ற போது ஒரு சில பிறவிகள் எடுத்த ஆத்மாக்களுடன் என்னை நான் ஒப்பிட முடியாது என்ற தெளிவும் விழிப்புணர்வும் எனக்கு மேலும் மேலும் வலு சேர்க்கின்றது. எந்த அளவுக்கு தூய்மையை கிரகிக்கின்றேனோ அந்த அளவுக்கு கர்மத்தின் ஆழமான விதியையும் என்னால் ஏற்கக்கூடியதாக உள்ளது. கர்மத்தின் விதியை நான் மனப்பூர்வமாக ஏற்கும்போது துன்பத்தினதோ வலி வேதனையினதோ நிழலோ சுவடோ எனக்குள் இருக்க முடியாது. அதுவே தூய்மையை கிரகிக்கின்றேன் என்பதன் கண்ணுக்கு புலப்படும் அத்தாட்சியாகும். உலக மக்களோ தங்களின் துன்பத்திற்கு இறைவனையும் மற்றவர்களையும்
சூழ்நிலையையும் குற்றம் சுமத்தும் போது நானோ அனைத்துக்கும் நானே பொறுப்பு என்று இதயபூர்வமாக ஏற்று தூய்மையின் மகோன்னத நிலையை அனுபவம் செய்கின்றேன். பாபாவில் மூழ்கியவாறு இந்த அனுபவத்தின் அளவையும் தன்மையையும் அதிகரிக்கின்றேன். அதனையும் நான் அனுபவம் செய்கின்றேன். என்னுடைய சௌகரியத்திற்கு சரீரதாரிகளின் எந்த ஒரு உறவு முறையும் அவசியமில்லை. அனைத்து உறவு முறைகளுக்கான பொறுப்பையும் பாபா ஏற்றுக்கொண்டுள்ளார். அதனை நான் இப்பொழுது அனுபவம் செய்கின்றேன். இந்த நிலையும் நான் தூய்மை அடைந்து கொண்டிருக்கின்றேன் என்பதற்கு மேலும் அத்தாட்சியாக அமைகிறது. பழைய உலகத்தின் எந்த உறவும் என்னை கட்டுப்படுத்தவில்லை. அவ்வாறான எந்த உறவு முறையும் எனக்கு தேவையும் அல்ல. அது மட்டுமல்லாது இவ்வுலகில் எந்த ஒரு ஆத்மாவும் முழுமையான தூய்மையின் வரையறைக்குள் இல்லை என்பதையும் நான் உணர்கிறேன், தெளிவும் அடைகின்றேன். பாபாவை தவிர என்னுடைய உறவுக்கான பொறுப்பை யாரால் தான் ஏற்றுக்கொள்ள முடியும்? எனக்கு தெரியும், நானும் ஜோதி வடிவானவர். சிவபாபாவும்
ஜோதி வடிவானவர். இதுதான் அழிக்க முடியாத மிகவும் நம்பகமான பந்தனம் ஆகும். அவர் தந்தை, நான் குழந்தை. எனக்கு எந்த உறவு தேவையோ அந்த உறவின் அனுபவத்தை பாபாவிலே என்னால் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த பிறவி சக்கரத்தில் நான் கட்டுப்பட்டு இவற்றை மறந்திருந்தாலும் பாபா என்னை தூய்மையாக்குவதன் மூலம் இதனை மீண்டும் ஞாபகப்படுத்துகிறார். இதனால் பாபாதான் எனது முழு உலகம் என்ற நிலையை அடைகின்றேன். பாபாவிற்கு பல குழந்தைகள் உள்ளனர். எனக்கு ஒரே ஒரு பாபா மட்டுமே உள்ளார். அவரே என் முழு உலகம். இதுதான் தூய்மையின் வலுவான நிலை. அதனை நான் இதயபூர்வமாக அனுபவம் செய்கின்றேன். பிரகாசிக்கின்ற நட்சத்திரமாகிய நான் மேலும் மேலும் பிரகாசத்தின் அளவை அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றேன். பாபா என்னுள் உள்வாங்கப்பட்டாலும் சரி, நான் பாபாவினுள் உள்வாங்கப்பட்டாலும் சரி, என்னுடைய நிலை மேலும் மேலும் மகத்துவம் அடைந்து கொண்டே செல்கிறது. இப்பொழுது நான் பெறுதற்கரிய என்னுடைய இதயத்தை வென்ற பாபாவை
அன்பு சாகரமாக அனுபவம் செய்கின்றேன். அன்பே சிவம் என்று கூறப்படுகிறது. அன்புதான் பாபா. இந்த அன்புக்காக மனித ஆத்மாக்கள் உறவுகளை உருவாக்கினார்கள், உருவாக்கி கொண்டும் இருக்கின்றார்கள். நானோ ஏற்கனவே உள்ள உறவு முறைகளிலிருந்து என்னை விடுவித்து எதிர்காலத்தில் எந்த உறவையும் உருவாக்கவோ தேடவோ அவசியமில்லாத அளவிற்கு நான் சிவபாபாவில் சங்கமித்து விட்டேன். உறவுகளின் எந்த ஒரு தேடுதலும் இல்லாத அளவிற்கு நான் அன்பு சாகரத்திலே சங்கமித்து மூழ்கிவிட்டேன். உறவுகளை நாடுதல் என்ற எனது பயணம் முடிவுக்கு வந்துவிட்டது. பௌதீக உலகில் உலக மக்கள் அன்பிற்காக எதையும் தியாகம் செய்ய தயாராக உள்ளார்கள். அவ்வாறு இருக்க என்னுடைய பாபாவிற்காக என்னால் எதைத்தான் செய்ய முடியாது? பாபா அன்பெனும் அக்கினி, ஆத்மாவாகிய நான் செம்பொன்னிற ஒளியுலகில் அன்பின் ஒளியாக வீற்றிருக்கின்ற அன்பெனும் அக்கினியில் என்னை எரிக்கின்றேன். ஒரு தீச்சுவாலையில் தங்கம் எரிவதைப் போல் அன்பென்ற அக்கினியில் ஆத்மாவாகிய நான் எரிந்து கொண்டிருக்கின்றேன். இந்த எரிதல் சுகமான அனுபவத்தையே எனக்கு வழங்குகிறது. தங்கம் எரிகின்ற போது அது உருகி அதில் உள்ள கலப்படம் அகற்றப்பட்டு
சுத்தமான தங்கம் ஆகுவதைப் போல் ஆத்மாவாகிய நானும் அன்பு எனும் சிவனின் அக்கினியில் எரிகின்ற போது என்னுடைய பலவீனங்கள் என்கின்ற கலப்படம் அகற்றப்படுகிறது. அதனை நான் அனுபவம் செய்கின்றேன். அமைதி எங்கும் நிலவ யோகதானம் செய்வோம். அமைதி எங்கும் நிலவ யோகதானம் செய்வோம். உலகம் மாறும் தருணம் உவந்தே முயற்சி செய்வோம். உலகம் மாறும் தருணம் உவந்தே முயற்சி செய்வோம். கருணை கடல் சிவனை ஒரு நொடியும் மறவோமே. அமைதி எங்கும் நிலவ யோகதானம் செய்வோம். தீய குணங்கள் நீங்க மாயை மடிந்து போக. தீய குணங்கள் நீங்க மாயை மடிந்து போக. தூய்மை துலங்கி நிற்க தினம் சிவனை நினைப்போமே. அமைதி எங்கும் நிலவ யோகதானம் செய்வோம். ஞான தந்தையின் ஞானம் ஊனை மறக்கச் செய்யும். ஞான தந்தையின் ஞானம் ஊனை மறக்கச் செய்யும். வீணேரம் போக்கிடாமல் என்றும் சிவனை நினைப்போமே. அமைதி எங்கும் நிலவ யோகதானம் செய்வோம். சுயமாக சுடரும் ஜோதி பயம் யாவும் நீக்கும் ஜோதி. சுயமாக சுடரும் ஜோதி பயம் யாவும் நீக்கும் ஜோதி. தயவான
குணத்தை பெருக்கி அன்போடு நினைவு செய்வோமே. அமைதி எங்கும் நிலவ யோகதானம் செய்வோமே. அமைதி எங்கும் நிலவ யோகதானம் செய்வோமே. கலப்படம் ஆத்மாவிலிருந்து அகற்றப்படுவதனால் அன்புக்கினிய பாபாவிற்கும் எனக்குமான இடைவெளிகள் இல்லாமலேயே போகிறது. இந்த பலவீனங்கள் தான் என்னுடைய பாபாவை தூரமாக உணர்வதற்கு பிரதானமான காரணங்கள் என்பதையும் நான் இப்போது இதயபூர்வமாக உணர்கின்றேன். சிவபாபாவிற்காக, அதாவது எனக்கு வேண்டியவருக்காக எந்த பலவீனத்தை தான் என்னால் விட்டு கொடுக்க முடியாது. பாபாவை தாண்டி எனக்கு என்னதான் தேவை? அதனால் அனைத்து பலவீனங்களையும் இந்த அக்கினியில் எரிந்தவாறு தியாகம் செய்கின்றேன். கடவுளின் பெயரை சொல்லி உலக மக்கள் எதையெல்லாம் பலியிடுகின்றனர். நான் பாபாவின் அன்பிற்காக எந்த பலவீனத்தை தான் என்னால் பலியிட முடியாது, அனைத்தையும் பலியிடுகின்றேன். அன்பு எனும் அக்கினியில் என்னை எரிக்கின்ற போது எனக்கென்றிருந்த வெளிப்படையான மற்றும் சூட்சுமமான பலவீனங்கள் அனைத்தும் எரிந்து முடிகிறது. இன்றைய உலகில் உலக மக்கள் எல்லா உறவுகளையும் கொண்டிருந்தாலும் இன்னமும் அன்பிற்காக
ஏங்குகிறார்கள் என்பதை நான் என் கண்களின் ஊடாக பார்க்கின்றேன். எனக்கோ அன்பிற்கான இந்த ஏக்கமோ தேவையோ இல்லாத வகையில் பரம்பொருளானவர் தானாகவே என்னுடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்கின்றார். இப்பொழுது நான் என்னுடைய இறுதிப் பிறவியான எண்பத்தி மூன்றாவது பிறவியில் கண்டெடுத்த பாபாவை இந்த பழைய உலகின் முடிவினதும் புது உலகின் ஆரம்பத்தினதும் சங்கமமான சங்கம யுகத்தில் கண்டடைந்த பாபாவை, பரம்பொருளை சக்தி கடலாக செம்பொன்னிற ஒளி உலகத்தில் அனுபவம் செய்கின்றேன். நான் சக்திகளை அஷ்ட சக்திகளென வரையறுத்தாலும் அனைத்து சக்திகளையும் ஒரே பரம்பொருளில் அனுபவம் செய்கின்றேன். எந்த ஒரு சக்திக்கும் குறைவில்லாத அளவிற்கு பாபாவுடனான எனது அனுபவம் அனைத்து சக்திகளையும் எனக்குள் நிரப்புகிறது. இந்த சக்திகள் முற்றுமுழுதாக என்னை ஆட்கொள்கின்ற போது சமநிலை என்பது ஒரு பெரிய பொருட்டான விடயம் அல்ல என்பதை உணர்ந்து அனுபவம் செய்கின்றேன். இதுதான் வேண்டும், இப்படித்தான் இருப்பேன், இவ்வாறு பழகிவிட்டேன், இதுதான் என்னுடைய கொள்கை என்கின்ற வார்த்தைகளுக்கு அவசியமே இல்லாத அளவிற்கு இந்த சக்திகள் என்னை சமநிலைப்படுத்துகிறது. விதையினது அனுபவம் அனைத்து விதமான வல்லமைகளையும் எனக்கு வழங்குகிறது. நான் வலிமை பெறும்போது
சமநிலை இலகுவான பாடமாகிறது. பாபா எதை கொடுக்கின்றாரோ அதை என்னால் உண்ண முடியும். பாபா எங்கே இருக்கச் சொல்கின்றாரோ அதை என்னால் செய்ய முடியும். பாபா எதை செய்யச் சொல்கின்றாரோ அதையும் என்னால் செய்ய முடியும். அந்த அளவிற்கு அனைத்து சக்திகளாலும் நான் என்னை நிரப்புகின்றேன். பாபாவுடனான சங்கமம் இந்த அனுபவத்தை வழங்கிக் கொண்டே இருக்கின்றது. புலனடக்கும் சக்தியோ, முற்றுப்புள்ளி வைக்கும் சக்தியோ, சகித்துக் கொள்ளும் சக்தியோ, ஏற்றுக்கொள்ளும் சக்தியோ, பகுத்தறியும் சக்தியோ, தீர்மானிக்கும் சக்தியோ, ஒத்துழைக்கும் சக்தியோ, எதுவுமே எனக்கு குறைவில்லை. அந்த அளவுக்கு அனைத்து சக்திகளாலும் என்னை பாபா நிரப்புகின்றார். ஒரே பாபாவில் மூழ்குகின்ற போது இந்த சக்திகள் இல்லாமல் இருப்பது என்பது அசாத்தியமாகிறது. நான் பாபாவுடன் அனைத்து சக்திகளையும் அனுபவிக்கின்றேன். தேவைக்கேற்ப இந்த சக்திகளை பிரயோகிப்பதற்கு பாபா எனக்கு தனித்துவமான திறவுகோலையும் கொடுத்துள்ளார். எங்கெல்லாம் இந்த சக்திகள் தேவையோ இதயபூர்வமாக என்னுடைய பாபா எனும் போது அந்த சக்திகள் எனக்கு முன்னாலே உடனடியாக பிரசன்னமாகும். இதுவே அதி தனித்துவமான திறவுகோல் ஆன என்னுடைய பாபா என்று இதயபூர்வமாக கூறுவது. இது உலக மக்களின் ஊனக்கண்ணுக்கு புலப்படாது.
இது ஞானி ஆத்மாக்களாகிய எங்களுடைய ஞானக் கண்ணுக்கு மட்டுமே புலப்படுகின்ற அத்தகைய தனித்துவம் வாய்ந்த திறவுகோல். இந்த திறவுகோலை எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் எந்த சூழ்நிலையில் வேண்டுமானாலும் என்னால் பயன்படுத்த முடியும். எவ்வளவு நேரத்திற்கும் பயன்படுத்த முடியும். பயன்படுத்துகிறேன். எதிர்காலத்திலும் பயன்படுத்துவேன். இப்பொழுது விதையான பாபாவை பேரானந்த கடலாக அனுபவம் செய்ய போகின்றேன். பேரானந்த நிலை என்பது தியானத்தின் இறுதி நிலை என்று சொல்லப்படும். நான் மட்டுமே பல கோடி மடங்கு பாக்கியசாலி என்பதை உணர வைக்கும் அந்த தனித்துவமான நிலையே பேரானந்த நிலை. இதனை அதீந்திரிய சுகம் என்றோ பேரின்பம் என்றோ அழைப்பார்கள். கல்பவிருட்சத்தின் விதையாக உள்ள மேலான பரம்பொருள் சிவனுடன் மட்டுமே அனுபவம் செய்யக்கூடிய ஒரு உன்னதமான நிலை இந்த பேரானந்த நிலை. அந்த நிலையை இப்பொழுது நான் அனுபவம் செய்ய தொடங்குகிறேன். செம்பொன்னிற ஒளி உலகத்திலே என்னுடைய பாபாவில் நான் முற்றுமுழுதாக மூழ்கி சங்கமித்து என்னை மறந்து ஒரே ஒரு எண்ணம் மட்டுமே உருவாகுகின்ற இந்த நிகரற்ற நிலையே பேரானந்த நிலை. அதனையே நான் இப்பொழுது அனுபவம் செய்கின்றேன்.
இப்பொழுது அனைத்து சிந்தனைகளையும் ஒரு சிந்தனையாக மாற்றி அதீந்திரிய சுக அனுபவமாகிய நிகரற்ற அனுபவத்தை உணர்ந்து அனுபவம் செய்கின்றேன். பேரானந்தத்திலே முற்று முழுதாக நான் மூழ்குகிறேன். மூழ்குகிறேன், மூழ்குகிறேன். आप दृष्टि यूं ही देते रहो बाबा, आप दृष्टि यूं ही देते रहो बाबा। सुख सागर में गहरे उतर जाऊं, सुख सागर में गहरे उतर जाऊं। पल के ना पल भर बंद मेरी हूँ, पल के ना पल भर बंद मेरी। इन लहरों को दामन में भर जाऊं, इन लहरों को दामन में भर जाऊं। आप दृष्टि यूं ही देते रहो बाबा। हो गए अब निहाल ये नैना बाबा आपकी रूहानी नजरों से। पा लिया है मुझे था जो पाना, ये आवाज निकले अंतर से। आप शक्ति यूं ही भरते रहो बाबा, आप शक्ति यूं ही भरते रहो बाबा। इस देह की दुनिया से उड़ जाऊं, इस देह की दुनिया से उड़ जाऊं। आप दृष्टि यूं ही देते रहो बाबा। शुक्रिया
सुख सागर में गहरे उतर जाऊं। हूँ पल के ना पल भर बंद मेरी, हूँ पल के ना पल भर बंद मेरी, इन लहरों को दामन में भर जाऊं, इन लहरों को दामन में भर जाऊं। सुख सागर में गहरे